தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்து அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமான யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 6 முதல் 14 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 11வது வாக்கியம்: நான் தந்தையுள் இருக்கின்றேன், தந்தை என்னுள் இருக்கின்றார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். தெய்வம் நம்முடைய நம்பிக்கையின்மையை கண்டிப்பதை நாம் பார்க்கின்றோம். என் வார்த்தையின் பொருட்டு இல்லை என்றாலும் என் செயல்கள் வழியாகவே இதா தெய்வம் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்புங்கள் என்று இறைவன் நம்மிடத்தில் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆமாம் நண்பர்களே, நாம் நம்முடைய புத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். ஆனால் அந்த புத்தியும் அறிவும் நம்முடைய நம்பிக்கையை வளர்த்தி கொண்டுவதற்காக தரப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் மறந்து விட்டு கொண்டு நம்பிக்கைக்கு எதிராகவே நாம் போய்விட்டு கொண்டிருக்கின்றோம். நமக்கு இந்த உலகம் தந்த அறிவு மட்டும் போதும் என்று சொல்லிக்கொண்டு இருமில் நம்பிக்கைக்கு எதிராகவே நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோமே. இறைசனில் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, இதா தெய்வம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்பதற்கு அடையாளம்தான் இந்த உலகத்துடைய படைப்பே. நீயும் நானும் இன்று உயிரோடு இருக்கிறோம் என்றால் அது இறைவன் நமக்கு தெரிகிற நம்முடைய வாழ்க்கையில் தெய்வம் செய்கிற அற்புதங்களும் அதிசயங்களும் தான். இது வழிய இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது, நமக்குள்ளே அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ளாமல் ஏனோ தானோ என்று கொண்டு என்னால் தான் முடிந்தது என்ற அந்த அறிவை மையப்படுத்தி வாழ்கிற சமயத்தில் தெய்வத்துக்கு எதிராக நாம் போய்விடுகின்றோம். இன்னும் சில வார்த்தை: என் வார்த்தையின் பொருட்டு இல்லை என்றாலும் என் செயல்களாவது நீங்கள் நம்புங்கள். இதோ இன்று நீயும் நானும் உயிரோடு இருக்க காரணம், நம்முடைய குடும்பம் நிலைத்திருக்க காரணம், நம்முடைய பணிகள் நிலைத்து இருக்க காரணம், நமக்கு எந்த ஒரு பிரச்சனை வராமல் இருக்க காரணம் இறைவன் நம் மேல் வைத்திருந்த அன்பும் இரக்கம் தான் ஒழிய வேறு எதுவும் இல்லை. ஆகவே அந்த இறைவனுக்கு எதிராக போகாமல் நாம் பார்த்துக்கொள்வோம். நம்முடைய புத்தி சக்தியையும் அறிவையையும் இறை பாதத்தில் விட்டுக் கொடுப்போம். தெய்வமே, எங்கள் மேல் இரக்கம் கொள்ளும். இதோ என் நம்பிக்கையின்மையை எடுத்து மாற்றியுள்ளோம், எனக்கு நம்பிக்கையை அதிகப்படுத்தி தரும் என்று சொல்லிக்கொண்டு இறைசல் விசேஷமாக நாம் மன்றாடி ஜெபிப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உம்முடைய இரக்கத்தின் மேல் நம்பிக்கை வைத்து வாழவும், நம்பிக்கையில் நான் வளர்ந்து வரவும் என் கிருபை தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.